இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணிருந்தோம்ல, ஏய் அந்த படுபாவி பையன் ஏமாத்திட்டான்டி. இல்ல இதுல விடுங்க, இங்க இருக்கு. சிந்தாமணி, என்ன இதெல்லாம்? மாமா, என்ன யாருக்கும் தெரியாம பண்ண திருட்டுத்தனம் வெளியே வந்துருச்சேன்னு பாக்குறீங்களா? அண்ணே அது வந்துனே. வாய மூடு சிந்தாமணி. நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? அது இல்லண்ணே, இவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாம்பார் சாதம் ஆர்டர் போட்டோமா, ஆனா இதெல்லாம் வந்துடுச்சுன்னு. ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப சிந்தாமணி. மாமா, அது பொய்யெல்லாம் இல்ல, அக்கா சொல்றது உண்மைதான். நாங்க வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணோம், ஆனா எப்படி பார்சல் மாறுச்சுன்னு தான் தெரியல. அதான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. என்ன இது எப்படி மறந்து போச்சு? இன்னும் தெரியலையா உனக்கு? நீங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்ல மிஸ் ஆன இந்த மட்டன் சுக்கா தானே? உங்க ரெண்டு பேரும் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? ஆனா வீட்டுல சுபத்ராவுக்கு உடம்பு முடியலன்னு நாங்க எல்லாரும் சுத்த பத்தமா சாப்பிடாம இருக்கும்போது உங்க ரெண்டு பேரால மட்டும் எப்படி இப்படி நடந்துக்க முடியுது? ஸ்ரீஜா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாமா? உன் அத்தை உன்னை ஒதுக்கி வச்சிருந்தாலும் நான் அவகிட்ட உனக்காக பேசினேன். ஆனா நீ இவ கூட சேர்ந்து நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது சுபத்ரா எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் தோணுது. மாமா, அது இல்ல மாமா. நீ வாய மூடு. நீ எதுவும் பேச வேண்டாம். சுபத்ரா முதல்ல உடம்பு சரியாயி வரட்டும், மத்ததெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். அண்ணா ஏதோ பசியில. பேசாத சிந்தாமணி. உன் அண்ணி கூடவே இருந்து அவ நிழல்ல வளர்ந்துட்டு அவ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி உன்னால இப்படி எல்லாம்? இனி நீங்க இருக்க கூடாது. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இப்பவே உனக்கு துபாய்க்கு டிக்கெட் போட சொல்றேன். இனி நீ அங்கேயே இருந்தாதான் சரியா இருக்கும். கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அத பத்தி எந்த கவலையும் இல்லாம எப்படிதான் உங்களால மனசாட்சியே இல்லாம இப்படி சாப்பிட முடியுது? எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. வா, இங்க இருக்க வேண்டாம்பா, வாங்க போலாம். வாடா.